வணக்கம். மூல தகவல்களை அலசும் இந்த சிறப்பு விளக்குவரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஆனா நம்மில் பலரும் மறந்துட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆரோக்கியம்னு சொல்லி ஏதேதோ புது உணவுகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட மிக எளிமையான பாரம்பரியமான ஒரு தானியம் இன்னைக்கு உலகமே கொண்டாடுற ஒரு அல்டிமேட் சூப்பர் ஃபுட்டா மாறி இருக்குன்னு சொன்னா நம்புவீர்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வெள்ளைச்சோளத்தோட மகத்துவத்தை பத்தியும் அதுல ஒளிஞ்சிருக்க பல ஆச்சரியமான நன்மைகளை பத்தியும் தான் பார்க்க போறோம். சரி வாங்க நேர விஷயத்துக்கு போலாம். ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதற்காக நாம அதிக காசு கொடுத்து எங்கேயோ வெளிநாடுகள்ல இருந்து வர உணவுகள் எல்லாம் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கோம்? இன்னைக்கு இருக்கிற நவீன கால நோய்களுக்கு எதிரான ஒரு மிகச்சிறந்த ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு கவசம் நம்ம முன்னோர்களோட சமையலறையிலேயே இருந்திருக்கு. சொல்லப்போனா வெள்ளைச்சோளம் வெறும் உணவு கிடையாதுங்க, அது ஒரு அபூர்வமான மருத்துவ பெட்டகம்னே சொல்லலாம். அதை ஏன் நம்ம மறுபடியும் நம்ம அன்றாட வாழ்க்கையில சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை தான் இன்னைக்கு நாம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்மளோட இந்த விளக்க உரையில நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம பாரம்பரிய உணவான வெள்ளைச்சோளத்தை பத்தி பார்ப்போம். அப்புறம் சர்க்கரை மற்றும் செரிமானத்தை அது எப்படி கட்டுப்படுத்துது, உடல் எடை குறைப்பு மற்றும் குளூட்டன் ஃப்ரீ நன்மைகள், இதயம் மற்றும் இரத்த ஆரோக்கியம், எலும்பு பலம், அப்புறம் கடைசியா இது எப்படி சுலபமா நம்ம அன்றாட உணவில் சேர்க்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம பாரம்பரிய உணவான வெள்ளை சோளத்தை எடுத்துக்குவோம். இது ஏதோ பழங்காலத்து உணவுன்னு நினைச்சிடாதீங்க. இன்றைய நவீன அறிவியலும் மருத்துவமும் ஆச்சரியப்பட்டு கொண்டாடும் ஒரு அற்புதமான தானியம் இது. அடுத்ததா இது சர்க்கரை மற்றும் செரிமான விஷயத்துல எப்படி ஒரு சிறந்த பாதுகாப்பானாக செயல்படுதுன்னு பார்க்கலாமா? வெள்ளை சோளத்துல பாத்தீங்கன்னா நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் மிக அதிகமா இருக்கு. இந்த அதிகப்படியான நார்ச்சத்து உடம்புல என்ன பண்ணுது தெரியுமா? உண்மையை சொல்ல போனா இதை நம்ம குடல்ல ஒரு தடுப்பு சோர் மாதிரி செயல்பட்டு நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற குளுக்கோஸை பிரிக்கப்பட்டு ரத்தத்துல கலக்கிற வேகத்தை ரொம்பவே குறைச்சிடுது. இதனால என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்ட உடனே ரத்தத்துல சர்க்கரையோட அளவு திடீர்னு பக்குன்னு ஏறுற அபாயம் முழுமையா தடுக்கப்படுது. இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதுதான் கிளைசெமிக் குறியீடு. அதாவது நாம சாப்பிட்ற உணவுகள் எவ்வளவு சீக்கிரமா நம்ம ரத்த சர்க்கரையை உயர்த்துது அப்படிங்கறத காட்டுற அளவீடு தான் இது. வெள்ளை சோளத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கிளைசெமிக் குறியீடு ரொம்ப குறைவு. அதனால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க எந்தவித பயமும் இல்லாம இதை தாராளமா ஒரு சிறந்த உணவா சாப்பிடலாம். அவங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான சீரான சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்ண ரொம்பவே உதவியா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நார்ச்சத்து சர்க்கரையை மட்டும் கட்டுப்படுத்துறது இல்லைங்க, செரிமான மண்டலத்திற்கே இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். குடல் இயக்கத்தை ரொம்ப சீரா வச்சுக்கிட்டு நம்மள பலரையும் பாடாய்படுத்துற மலச்சிக்கல் பிரச்சனையை இது முழுமையா தீர்த்துருது. அது மட்டும் இல்லாம இந்த வாய் தொல்லை, அஜீரணம், அப்புறம் அந்த வலிமிக்க வயிற்றுப்புண்களை குணப்படுத்தவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா உடல் எடை குறைப்பு மற்றும் குளூட்டன் தொடர்பான விஷயங்களை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கு இல்லையா? ஆனா இந்த வெள்ளைச்சோளத்தை உணவா எடுத்துக்கும் போது சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு திருப்தியான உணர்வு கிடைச்சிடும். இதனால என்ன ஆகும்? அடுத்த வேளை சாப்பாடு வரைக்கும் தேவையில்லாம பசிக்காது. அந்த நொறுக்கு தீனிகளை தேடி ஓடுற பழக்கமும் தானாவே குறைஞ்சிடும். ஆரோக்கியமான முறையில உடல் எடையை குறைக்க இது ஒரு சூப்பரான வழிங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. வெள்ளைச்சோளம் இயற்கையிலேயே 100% குளூட்டன் இல்லாத ஒரு தானியம். எந்த ஒரு செயற்கை மொழியும் இல்லாம முழுமையா இயற்கையாவே இது ஒரு பக்கா குளூட்டன் ஃப்ரீ உணவு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கோதுமை மாதிரி குளூட்டன் இருக்கிற உணவுகள் ஒத்துக்கொள்ளாதவங்க, அப்படி இல்லைன்னா செலியாக் நோய் இருக்கிறவங்களுக்கு இது நிஜமாவே வாழ்க்கையை மாத்துற ஒரு வரப்பிரசாதம். கோதுமைக்கு ஒரு நல்ல மாற்று உணவு தேடுறவங்க எந்தவித கவலையும் இல்லாம, ஒரு துளி கூட பயம் இல்லாம தாராளமா வெள்ளை சோளத்தை அவங்க உணவுல சேர்த்துக்கலாம். சரி, இப்போ இதயம் மற்றும் ரத்த ஆரோக்கியத்தை இது எப்படி பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம். பொதுவாவே நம்ம இதயம் ஆரோக்கியமா இருக்கணும்னா உடம்புல கெட்ட கொழுப்பு குறையணும். வெள்ளைச்சோளத்துல இருக்கிற அபரிமிதமான நார்ச்சத்தும் அப்புறம் ஃபைட்டோ கெமிக்கலும் சேர்ந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை, அதாவது எல்டிஎல்ல குறைக்கிறதுல ரொம்ப தீவிரமா செயல்படுது. கெட்ட கொழுப்பு குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா இரத்த நாளங்கள்ல ஏற்படுற அடைப்புகள் தடுக்கப்பட்டு மாரடைப்பு மாதிரியான கொடிய இதய நோய்கள்ல இருந்து நாம முழுமையா பாதுகாக்கப்படுறோம். எப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் பாத்தீங்களா? அடுத்த கட்டமா எலும்பு பலம் மற்றும் ரத்த உற்பத்திக்கு இது எப்படி உதவுதுன்னு பார்ப்போம். இதுல தாதுக்கள், அதாவது மினரல்ஸ் எப்படி ஒரு டீம் மாதிரி செயல்படுதுன்னு பாருங்களேன். முதல்ல இதுல இருக்கிற மெக்னீசியம் மற்றும் கால்சியம். நம்ம உடல் கால்சியத்தை முழுமையா உறிஞ்சுக்கணும்னா அதுக்கு மெக்னீசியம் ஒரு சாவி மாதிரி செயல்படுது. இதனால எலும்புகள், பற்கள் எல்லாமே அசுரபலம் பெறுது. ரெண்டாவதா இரும்பு சத்து மற்றும் தாமிரம். இது ரெண்டும் சேர்ந்து உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி சிவப்பணுக்களோட உற்பத்தியை தடபடலா பெருக்குது. இதன் மூலமா ரத்த சோகை வராமலும் நம்ம தடுக்க முடியும். ஓகே, இவ்ளோ நன்மைகள் இருக்கு.
இதை எப்படி நம்ம உணவுல சுலபமா சேர்க்கறதுன்னு இப்ப பார்க்கலாம். இத சமைக்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப எளிதுங்க. வெள்ளை சோளத்தை மாவா அரைச்சு நல்ல மொறுமொறுன்னு சுவையான தோசை, ரொட்டி இல்லனா அடை செய்யலாம். தினமும் அரிசி சாப்பிடுறதுக்கு பதிலா கொஞ்சம் சோளச்சோறு ஆக்கி சாப்பிடலாம். குறிப்பா இந்த மாதிரி கோடை காலத்துல உடம்ப குளுமையா வச்சுக்க கூழ், கஞ்சின்னு செஞ்சும் குடிக்கலாம். நம்ம அன்றாட சாப்பாட்டுல இதை சேர்க்கறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கணுமேன்னு நீங்க இதை தினமும் சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த மேஜிக் நம்பர் என்ன தெரியுமா? வாரத்துல வெறும் 2ல இருந்து 3 நாட்கள். ஆமாங்க, வாரத்துல 2-3 நாட்கள் இந்த வெள்ளை சோளத்தை உங்க உணவுல சேர்த்துக்கிட்டாலே போதும், இந்த அத்தனை அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளையும் உங்களால பெற முடியும். இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டு இதை நிறைவு செய்ய விரும்புறேன். ஒரு காலத்துல நம்ம முன்னோர்களோட அன்றாட உணவா இருந்து ஆனா இன்னைக்கு பல நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்தா விளங்குற இந்த வெள்ளை சோளத்தை மீண்டும் உங்க சமையலறைக்கு கொண்டு வருவீர்களா? இந்த ஆரோக்கியமான மாற்றம் உங்ககிட்ட இருந்து தொடங்கட்டும். மூல தகவல்களை அலசிய இந்த விளக்க உரை உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விளக்க உரையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.